மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது சம். 8வது சம்மில் என்னன்னா, பார்ட்னருக்கு வந்து கேரண்டி ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கணக்கு. இதை நான் கொஸ்டின் படித்து சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு ஆன்சர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஸ்டின் பார்ப்போம். ராமன் ராஜ், அதாவது ராம், ராஜ் அண்ட் ஜார்ஜ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. அப்போ 3 பார்ட்னர் இருக்காங்க, ராம், ராஜ் அண்ட் ஜார்ஜ். கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து 5:3:2 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அக்கார்டிங் டு தி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், ஜார்ஜ் இஸ் டு கெட் ஏ மினிமம் அமௌண்ட் ஆஃப் rupees 10,000 அண்ட் இஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்ரி இயர். ஜார்ஜுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு குறைச்சலாக மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா 10,000 ரூபா கொடுக்கணும். 10,000 ரூபா குறைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், ரிமைனிங் இருக்க பார்ட்னர் இருக்கான் பாருங்க, யார், ராமன், ராஜ், இவங்க 2 பேரும் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஜார்ஜுக்கு 10,000 ரூபா வர்ற மாதிரி ஷேர் பண்ணி கொடுக்கணும். த நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2013 அமௌண்டட் டு ₹40,000. அப்போ நமக்கு நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 40,000 ரூபா இருக்குது. இப்போ ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போ நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரண்டட் ப்ராஃபிட் அமௌண்ட்டை எப்படி வந்து 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க, அதாவது ரேஷியோ வீதம் 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. குறையக்கூடிய அமௌண்ட்டு ஜார்ஜுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை ராமும் ராஜும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 8வது சம் ஹெட்டிங்கே போட்டுக்கலாம், கேரண்டி ப்ராஃபிட். ஏன்னா வந்து ரிவிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் ஹெட்டிங்கே போட்டுங்க, கேரண்டி ப்ராஃபிட். இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 40,000 ரூபா இருக்குது. இந்த 40,000 ரூபாயை இவங்க 3 பேரும், அதாவது ராம், ராஜ் அண்ட் ஜார்ஜ் 3 பேரும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 5:3:2 இந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இந்த பிரித்து எடுக்கிறது தான் இந்த கீழே சொல்கிறேன். ராமுக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாயில் வந்து 5/10 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 20,000 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி ராஜுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 40,000 ரூபாயில் அவனுக்கு ரேஷியோ வீதம் 3/10ன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 12,000 ரூபா கிடைக்குது, 12,000. அதே ஜார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 40,000 ரூபாயில் அவன் ரேஷியோ வீதம் 2/10 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு தான் கிடைக்குதுன்னா 8,000 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் ஜார்ஜுக்கு பொறுத்த வரைக்கும் குறைச்சலாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கணும், மினிமம் ப்ராஃபிட் அமௌண்ட் 10,000 ரூபா. இப்போ கீழே பாருங்கள், மினிமம் ப்ராஃபிட்டு டு ஜார்ஜ் எவ்வளோ அமௌண்ட்டு 10,000 மைனஸ் அவனுக்கு வந்து ஆக்சுவலாக ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ தான் வருது, 8,000 ரூபா தான் வருது. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு குறையுது பாருங்கள், 2,000 டிஃபிஷியன்சி. இதுதான் குறையக்கூடிய அமௌண்ட். இந்த குறையக்கூடிய அமௌண்ட்டை யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ராமும் ராஜும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், ராம், ராஜ், ஜார்ஜ் 3 படி ரேஷியோ பார்க்கும்போது 5:3:2. இப்போ ஜார்ஜுக்கு தான் கொடுக்கறதுனால அதை நம்ம அடிச்சிடுவோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்க்கும்போது ராமுக்கு 5 பங்கும், ராஜுக்கு பொறுத்த வரைக்கும் 3 பங்கும். ஆக மொத்தம் எவ்வளவு, 8 பங்கு. இதை பாருங்களேன், மினிமம் ப்ராஃபிட்டு ஜார்ஜுக்கு பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபா மைனஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 8,000 ரூபா வந்திருக்கு. அப்போ 2,000 ரூபா டிஃபிஷியன்சி அமௌண்ட். இந்த 2,000 ரூபாய் கால்குலேஷன் பாருங்கள். ராம் பொறுத்த வரைக்கும் இந்த 2,000 ரூபாயில் 5/8 எவ்வளோ அமௌண்ட்டுனா வந்து 1,250. அதே மாதிரி ராஜை பொறுத்த வரைக்கும் 2,000 இன்ட்டு 3/8 அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 750 வருது. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 2,000. இது உங்களுக்கு கால்குலேஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களேன், இதெல்லாம் போடக்கூட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பாட்டு கடை நேராக ஆன்சருக்கே வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னா 40,000 ரூபா. இப்போ
அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் ஆகுது, அது அமௌண்ட்டு 40,000 பேலன்ஸ் ஆகுது டெபிட் சைடில், அதாவது டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ராமுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? ஆக்சுவலாக 20,000 ரூபா. இந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட்டு எவ்வளோ அவன் கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா 1250 ரூபா. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்க அமௌண்ட் நம்ம எவ்வளோ தான் அவனுக்கு பே பண்ணணும்னா 18,750 மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி ராஜுக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்குன்னா 12,000 ரூபா வந்திருக்கு. ஆனால் டெஃபிஷியன்சி அமௌண்ட்டு வந்து 750 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டு மீத அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறோம்னா 11,250 கொடுக்குறோம். இப்போ இவங்க 2 பேரும் விட்டு கொடுத்த அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1,250 அண்ட் தென் 750. இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்னா இந்த 2,000 ரூபாயும் சேர்த்து நம்ம வந்து ஜார்ஜுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு 8,000 ரூபா. இந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 பேரும் டிஃபிஷியன்சி அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து 2,000 ரூபா. இப்போ 8,000 ரூபாயும் 2,000 ரூபாயும் கூட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000 ரூபா. டோட்டல் ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதே 40,000 வந்துடும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 8வது கணக்கு. இதுக்கு அடுத்து 9வது கணக்கு வரும். 9வது கணக்கும் 9th சம்மும் சேம் அதே மாதிரி கேரண்டட் ப்ராஃபிட் தான் வரும் உங்களுக்கு. அந்த சம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம்.